என் கூட இருந்தால் நீ சிறுத்தை, வேங்க, வேட்டையாடுவ, புலி, போர்க்குணம், அங்கே போயிட்டுனா அணில் குஞ்சாயிருவேன். இது வந்து கிட்டத்தட்ட லைட்டாக மூளை செலவு தான். யார் தலைமை ஏற்கிறது அப்படின்றது தான் அங்கே பிரச்சனையா? கூடாரம் காலி ஆகிடுவான், பயம் இருக்கும் இல்லையா? சினிமா ஆட்டத்தை தான் பார்த்துருக்கீங்க, சினிமா ஆட்டத்தை பார்த்தது இல்லை, இனிமேல் பார்ப்பீங்க அப்படின்னு. அதுதான் பார்க்குறோமே. இப்போ நல்லா இருக்கே. விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறார்? துப்புரவு பணியாளர்களை அவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டு எந்த அரசியல் தலைவருமே பண்ணாதுங்க. எம்ஜிஆரோட பெரிய குரூப் உங்களுக்கு நடிகரா நீங்க? மாநாடு ஒரு பதிலை கொடுக்கும். நீங்க எங்க ஒரு கோர்வையா ஒரு அரை மணி நேரம் மக்கள் பிரச்சனை பேசணும் பாருங்க. இவங்க அவங்களை கேட்டால் இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆமை குஞ்சுகள் வாங்க, இவங்க அணில் குஞ்சுகளும். இந்த ஆமை குஞ்சுகளும் அணில் குஞ்சுகளும். சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் வந்து நாளுக்கு நாள் சுடுபிடித்து கொண்டு இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக 2026 தேர்தல் தான் அதை தீர்மானிக்குது. நாள் பிரச்சாரங்களும் தீவிரமடையுது. இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் மாநாடு மதுரையில் நடைபெற இருக்கு 21ஆம் தேதி. இப்போ இன்னொரு பக்கம் சீமான் அவர் சூறாவளி சுற்றுப்பயணத்தில் இருக்காரு. ஏற்கனவே 50 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாரு. இப்போ சீமான் விஜயை அட்டாக் பண்ணி கடுமையான விமர்சனங்களை முன்வைச்சு பிரச்சாரம் பண்றதை பார்க்க முடியுது. அது ஏன் அவர் பண்றாரு? குறிப்பாக அணில்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல வந்து நீங்க வந்து உங்களுடைய ரசிகர்களை வந்து கொச்சப்படுத்துறதா இருக்கட்டும், அதெல்லாம் நல்லாவே பேசுறாரு. அதை ஏன் நம்ம எப்படி நீ பார்க்கறது? ஒரு பெரிய நீண்ட கேள்வி கேட்டிருக்கீங்க. முதல்ல வந்து அரசியல் களம் தேர்தல் சூடு பிடிக்குதா? உண்மையில எதிர்பார்த்ததை விட வேகமாக போகுது. ஒருத்தர் பச்சை கலரில் பஸ்ஸை எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 90 தொகுதி சுற்றி முடிச்சுட்டு வந்துட்டாரு. யாருன்னா வாங்க, வராட்டி போங்க, நான் உண்டு மக்கள் உண்டுன்ற மாதிரி அவர் பஸ்ஸில் போகிறாரு. இன்னொருத்தர் முதல்வர் வந்து ஆட்சி அதிகாரம் இருக்குது, அவரால் ஆட்சியில் இருக்கும்பொழுது என்ன மக்களுக்கு பண்ண முடியும்? ஸ்கூட்டர் நேற்று கூட ஸ்கூட்டர்லாம் வந்துட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்கூட்டர் கொடுத்துட்டு ஒரு சிலதுக்கு உங்களுடன் ஸ்டாலின் அந்த மாதிரி ஒரு திட்டங்கள்லாம் கொண்டு போய் ஏதோ அவர் ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு இருக்காரு. சீமான் அவர்கள் கேட்கவே வேணாம், வேட்பாளர்களே அறிவிச்சிட்டாரு. இது வந்து அவர் வந்து ஸ்பீடாக போகிறாரா இல்லை கச்சாமுச்சான்னு போகிறாரான்னு தெரியல, எக்கு தப்பா போகிறாரான்னு தெரியல. வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு, ஊர் ஊராக போய் பேசுகிறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. அதிகமான தெருக்கூட்டங்கள், அதிகமான அந்த கிராமத்தில் நடத்தக்கூடிய கூட்டங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்க தான் நடத்துகிற மாதிரி எனக்கு தெரியுது. இல்லை கருத்தாக பேசுகிறாங்க. பட் இதில் நடுவில் விஜய் மேலே வந்து இப்போ வந்து காட்டமாக பேசுகிறாரு. இது என்னென்னா, உள்ளபடியே பார்க்க போனால் சீமான் அவர்கள் வந்து கொஞ்சம் உஷாராயிட்டார். ஏன்னா இளைஞர்களோட மோகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போயிட்டு இப்போ யாருக்குப்பா ஓட்டு போட போகிறேன்னா, ப்ரோ விஜய் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறேன் பத்திரிகையாளர்கிட்டயே. ஏன்பா அப்படின்னா, அதெல்லாம் தெரியாதுப்பா விஜய். அதை வந்து அவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறார். யார்? சீமான் வந்து அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறார். அதாவது அரசியல் தெளிவு இல்லாமல் சினிமாவை பார்த்து பாட்டை கேட்டு டிக்டாக் பார்த்து ஓட்டு போடாத அப்படின்றது ஒன்று. இதில் ரொம்ப முக்கியமாக ஒளிஞ்சிருக்கிற விஷயம் என்னென்னா, விஜயோட வருகையால் எங்கே நாம் தமிழர் கட்சி வாக்கு சதவீதம் குறைஞ்சிரும், நம்ம 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டோன்னா அசிங்கமாக போயிடும், நம்மக்கிட்ட இருக்கிறவங்கள தக்க வச்சுக்கணும், தம்பிகளை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, என் கூட இருந்தால் நீ சிறுத்தை, வேங்க, வேட்டையாடுவ, புலி, போர்க்குணம், அங்கே போயிட்டுனா அணில் குஞ்சாயிருவேன். இது வந்து கிட்டத்தட்ட லைட்டாக மூளை செலவு தான். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அணில் குஞ்சன்னு சொல்லிட்டு அவர்களோட தொண்டர்களை வந்து ஒரு மாதிரி அது கொஞ்சம் ஜனரஞ்சகமாக இருக்கும் பார்க்கும்போது. பட் அதன் பின்னாடி இருக்கிற சூட்சமம் பாரு, காட்டுக்கதையெல்லாம் சொல்கிறாரு. புலி எப்படி வேட்டையாடும், புலி அங்கிட்ட இங்கிட்ட ஒரு காட்டுமானு ஒரு யானை அதை சாப்பிட்டா அதுக்கு வந்து ஒரு வீரியம், இது குறுக்கா முறுக்கா அணில் குஞ்சு ஓடுது, போய் மரத்தில் ஏறிக்கப்போ, உன்னை நான் அடிச்சு என்ன அப்படின்றது. அதெல்லாம் எதுக்கு பண்ணுறாருன்னா, அவர்களோட தம்பிகளை பாதுகாக்கணும். காலைல விடிஞ்ச உடனே ஒரு 1000 பேர் போய் மாவட்டத்துக்கு போய் விஜய் கட்சியில் சேர்ந்துட்டா அவனும் திருப்பி போயிட்டு ப்ரோ விஜய் ப்ரோ அப்படின்பா. அப்போ என்னடா இது இவ்வளோ கொள்கை பேசி தெருவா போய் தொண்டை தண்ணி போய் கத்தி, காசு வேற இல்லை, வாக்காளர்கள் காசு கொடுத்து கட்சியை வளர்க்கலான்னு பார்த்தா அதுவும் முடியல. சரி மக்களாச்சும் ஓட்டு போடுவாங்கன்னா எனக்கு என்ன அப்படின்ற நிலைமையில மக்கள் இருக்கிறாங்க. சரி தேர்தல் என்னாச்சும் ஒழுங்காக நடக்கணும்னு பார்த்தா சின்ன விவசாயி சின்னத்தை பிடுங்குறான், சின்னத்தை மாற்றுறான், திருப்பி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சில பல பிரச்சனைகள். இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் கட்சி நடத்தணும். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு தன்னோட எதிரியாக அவர் இப்போ பார்க்குறது தம்பியை. ஒரு காலத்தில் விஜய் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பார், ரொம்ப மல்லினோ அது மாதிரி. இப்போல்லாம் வந்து ஃபுல்லாக ஐபிச்சில் யார் தலைமை ஏற்கிறது அப்படின்றது தான் அங்கே பிரச்சனையா? கூடாரம் காலி ஆகிடுவான், பயம் இருக்கும் இல்லையா? இல்லை, ஏன்னா இளைஞர்களை ஈர்க்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு தேதியில் வந்து நீங்கள் சமீபமாக பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷத்தில் இளைஞர்களோட வாக்கு கணிசமாக கவர்ந்துருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி. அந்த இளைஞர்களுக்கு ஒரு சிலருக்கு 40 வயசும் ஆயிருக்கு இப்போ.
ஆனாலும் அவங்க தொடர்ந்து பண்ணுறாங்க. இப்படி நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீ பாட்டுன்னு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு பாலிவுட்லேருந்து படம்லாம் எடுத்து போட்டு இப்படி இப்படி பிரேக் ஸ்டெப் மூவ்லாம் வச்சுக்கிட்டு பஞ்சு டயலாக் பேசிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டா அப்புறம் நான் என்ன வச்சு அரசியல் பண்ணுறது? வியாபாரத்தில் பிரச்சனை வருதுல்ல. இதில் வந்துங்க சினிமா ஆட்டத்தை தான் பார்த்துருக்கீங்க, சீமான் ஆட்டத்தை பார்த்தது இல்லை, இனிமேல் பார்ப்பீங்க அப்படின்னு. அதுதான் பார்க்குறோமே இப்போ நல்லா இருக்கே. நம்ம வந்து பத்திரிகையாளராக இதை பார்த்து வந்து ரசிக்கணும். இப்போ எனக்கு என்னன்னா விஜய் எப்போ தான் ஃபுல் டைம் பாலிடிக்ஸ் பண்ண போகிறார்? விஜய் இதெல்லாம் மறுப்பு. அதாவது இப்போ கேட்டிங்கன்னா அண்ணன் வந்து வேற மாதிரி இப்போ ரியாக்ட் பண்ண மாட்டார். அப்புறம் எப்போ போலீஸு அடிச்சாங்க 12 மணிக்கு வந்து துப்புரவு தொழிலாளர்கள் அடித்து இது பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு ஆணவ படுகொலை நடந்தது. விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறார்? இதை பற்றி பேசலாம்ல, இதை பற்றி எதனா ஒரு அறிக்கை விடலாம் இல்லை, அந்த மக்களை போய் சந்திக்கலாம். துப்புரவு பணியாளர்களை அவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டு ரோடு பெருக்கிறது இங்கே, குப்பை வர்றது இங்கே, வயிற்று பழுப்பு இங்கே, வீட்டில் கூப்பிட்டு என்ன அப்படி இல்லை? அதில் எனக்குமே டவுட்டு என்ன அப்படியே பாதுகாப்பு அவர் இங்கே வந்தால் என்ன ஆயிரும்? அவர் இங்கே வந்தால் என்ன ஆயிரும்? என்ன ஆயிரம்? அவர் வந்திருந்தா ஆட்சியின் மீது அழுத்தம் அதிகமாக வந்திருக்கும். கம்யூனிஸ்ட் தோழர்கள் உண்மையாக பேசுகிறாங்க, அழுத்தம் கொடுக்க முடியல. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த விஷயத்தில் அட்ரஸே இல்லை. அந்த மக்கள் அவரை தான் தெய்வமாக பார்த்தாங்க, நம்பினாங்க. அட்ரஸே இல்லை. விஜய் அவர்கள் வந்திருக்கலாம். அதிமுக பேரளவுக்கு, ஏன்னா ஒருவேளை ஆட்சிக்கு நம்ம வந்துட்டோன்னா இது எப்படி சரி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வெல் லெஃப்ட் லைட்டாக போகிறது, 3 நாளுக்கு ஒரு வாட்டி பார்க்குறது, தண்ணி பாட்டில் கொடுக்குறது, கொஞ்சம் பிரியாணி வாங்கி கொடுக்குறது, வரங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் எதுவும் கொடுக்காம கையெழுத்து கொண்டு ஓடிடுறது. இது அதிமுக. கடைசியில் தான் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த வழக்கானது திமுக போட்டது வழக்குன்னு சொல்லிட்டு அரசியல் ரீதியாக எதிர்கொள்கிறாங்க. யார்? அதிமுக. மக்களுக்கு, போராடுற மக்களுக்கு உத்தரவாதம் யாரு கொடுக்குறீங்க? களத்தில் யாரு கொடுக்குறீங்க? 4 வழக்கறிஞர்கள் கொடுத்தாங்க. அதில் 2 பேரை காவல்துறை கையை முறிச்சு கிரிச்சு அவங்கள இது பண்ணி, ஒவ்வொரு போராட்டத்திலும் ஒரு வீரம் பிறப்பான். 2 வீரர்கள் பிறந்திருக்கிறாங்க இங்கே ரிப்பன் பில்டிங்கில். கட்சி கிட்சியெல்லாம் கிடையாது, மக்கள் பிரச்சனை மக்களுக்கு பேசணும். அதில் வழக்கறிஞர் பாரதி ஒன்று, அதே மாதிரி இன்னொரு பெண்மணி ஒரு வழக்கறிஞர். அப்போது அதில் எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, புதுக்கல்லூரி மாணவர்கள், நந்தன கல்லூரி மாணவர்கள், இப்போ பொதுவாக பத்திரிகையில் என்ன போடுவாங்க, இந்த மாணவர்கள் விசில் அடிச்சுன்னு போனாங்க, இந்த மாணவர்கள் பஸ்ஸில் ஏறி டம் டம்னு அடித்தாங்க, அதை தான் பார்ப்போம், ரைட்டுங்களா? அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த கல்லூரி மாணவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, மக்கள் பிரச்சனைக்கு வந்து நின்னாங்க. அன்னைக்கு பார்த்தப்ப எனக்கு உள்ளபடியே ஒரு சந்தோஷம். பரவாயில்லடா, மாணவர்கள் வந்து அரசியல் புரியாமல் இல்லை, அரசியல்லேருந்து அன்னிப்படலை, சினிமா மோகத்திலே போல, அப்படி இல்லை, அவங்களுக்கு புரியுது இதில் ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு அந்த அரசியலில் பேசுகிறாங்க. இது நடந்துகிட்டு இருக்கும்போது அண்ணன் சீமா என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி இருக்கிற இளைஞர்களை அவர் என்ன பண்ணுறாரு, பேசியே நல்ல தமிழ் பேசிய தம்பி வா அப்படின்னு கூப்பிட்டு சேர்க்குறாரு. கூப்பிடும்போது இவர் வந்து ஸ்டெப் டான்ஸ் போட்டு எடுத்துன்னு போயிட்டா, இவர் கோச்சிக்க மாட்டாரா? அண்ணன் சீமான் இதோட நிறுத்த மாட்டார், ராப்பகலாக யோசித்து பேசுவார். இதற்கு விஜய் வந்து கண்டிப்பாக பதிலடி கொடுக்கணும். ஏன்னா ட்விட்டு போட்டு இக்னோர் பண்ணுறது, மதுரையில் பேசிக்கலாம், அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் அப்புறமா கோயம்புத்தூரில் போய் பேசிக்கலாம், அப்படிலாம் போனார்னா விஜய் அவர்களை வந்து ரசிகர்கள் அங்கே தான் இருப்பாங்க, ஓட்டு போடுவாங்க, ரைட்டு. சாமானிய மக்கள் இருக்கா இல்லைங்களா, மாநாடு ஒரு பதிலை கொடுக்கும். எதுக்கு? ஏங்க இன்னைக்கு பேசியிருக்கிறாரு, மாநாடுக்கு அன்னைக்கு சாயந்தரம் தான் பேசுவீங்களா? நீங்கள் எங்கே ஒரு கோர்வையாக ஒரு அரை மணி நேரம் மக்கள் பிரச்சனை பேச சொல்லுங்க பார்க்கலாம். விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்குது, நான் அதை குறைச்சி மதிப்பிடல. விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அரசியல் தெரியும், அந்த அளவுக்கு அரசியல் புரியுதுன்றது தான் என்னோட கேள்வி. ஏன்னா ஒரு பத்திரிகையாளரா, ஒரு அரசியல் விமர்சகரா என் வேலை இது. வந்தவொன்னா எல்லாரையும் அப்படியே தூக்கி ஏற்றுக்கிட்டா, எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு பார்த்ததெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப தப்புங்க. எந்த அரசியல் தலைவருமே பண்ணாதுங்க. எம்ஜிஆரோட பெரிய குரூப் உங்களுக்கு நடிகரா நீங்க? இல்லை, அவர் வரேன்னு சொன்னார், நாங்கள் தான் வேணாம், நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லலாம், நல்லா இது மாதிரிலாம் சொல்லலாம். ஏங்க அந்த விஷயத்துலங்க கோர்ட்டுமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னும் சரியாக செஞ்சுருக்கணும். வழக்காடு மன்றத்திலோட ஒவ்வொரு தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு வந்தால் அதை வந்து உள்ளபடியே பூரித்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் நான். ஏன்னா கடைசியாக நான் நம்புறது நீதிமன்றத்தை தான், வழக்காடு மன்றத்தை. அதாவது விளிம்பு நிலையில் இருக்கிறவங்களாகட்டும், பத்திரிகையாளராகட்டும், நம்ம ஏன் நீதிமன்றத்தை வந்து அப்படி மாண்பாக பார்க்குறோன்னா அதுதான். இந்த தொழிலாளி பிரச்சனையில் நீதிமன்றம் கூட வந்து அவங்களுக்கு மடைமாற்றி ஒரு வழக்கத்தை செலுத்தும் போது அதுக்கு வந்து அவங்க அப்படி போயிடுச்சு. ஆனால் விஜய் அவர்கள் அதில் கூட எதுவுமே பண்ணலை. அதனால தான் அணில் குஞ்சுன்ட்டார். இவர் போராட்ட காலத்துக்கு வரணும்ல.
நீங்கள் உக்காந்துக்கிட்டு ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லேயே அப்புறம் படம் நடிச்சுக்கிட்டு நடிங்க வேணான்ல. மக்கள் பிரச்சனையை பேசணும்ல. ஒன்று மத்திய அரசை எதிர்த்து பேசு, இல்லை மாநில அரசை எதனா எதிர்த்து பேசு, இல்லை மக்கள் போராட்டங்களில் எதனா கலந்துக்கங்க, எதனா பண்ணுங்க, எதுனா பண்ணணும். இல்லைன்னா இப்படி தான் இப்போ சீமான் அவர்கள் இதெல்லாம் பார்ப்பாரு, தம்பிங்க எப்படி ரசிக்கிறாங்க, நல்லா கைத்தட்டுற விசில் அடிக்கிறாங்க, இன்னும் அடுத்தது இன்னும் 2 கதை, இன்னும் 2 இது சொல்லுவார். அப்போ அது என்ன ஆகிடும்னா, விஜயோட அந்த பிம்பம் இருக்கு இல்லையா, அவருக்கு ஒரு ஒரு விஜய் பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. விஜயை நேசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது நின்று போயிடும். அதை தாண்டி விஜய் அவர்களை வளர்க்க விடாம வேலையை தான் சீமான் பண்றாரு. 2 விஷயம் பண்றாரு. 1 விஜயோட பிராண்டை உடைக்கிறாரு. 2 தன்னோட தம்பிகளை வந்து இவங்க அவங்கள கேட்டால் இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆமை குஞ்சுகள்னுவாங்க, இவங்க அணில் குஞ்சுகளும். இப்போ இந்த ஆமை குஞ்சுகளும் அணில் குஞ்சுகளும் யார் அடகாக்குறது, யார் பாதுகாக்கிறது, இப்படி இருக்கும். விஜய் வந்து அதிமுக பக்கம் வருவாரா? ஏன்னா வந்து இன்னுமே வந்து திமுக அட்டாக் பண்ற அளவுக்கு அதிமுக அட்டாக் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. அது கடைசியில அதிமுக பாஜக விட்டுட்டு வரும், அந்த டைம்ல வந்து தாவேக்காவும் அதிமுகவும் இணைந்து களமாட போறாங்க அப்படின்ற ஒரு யூகம் அரசியல் களத்தில் சொல்லப்பட்டுட்டே இருக்கு. அதுக்கு விடைதான் என்ன? அதுக்கு விட டிசம்பரில் எங்கள் ஐயா அமித்ஷா வருவார்ல, சண்டாமண்டா ஒரு டீம் வரும். அவங்க வந்துட்டு அவங்க முடிவு பண்ணுவாங்க, யார் யாரோட இருக்கணும், யார் போகணும் வரணுன்ட்டு. சரி, விஜய் அவர்கள் வந்துட்டு ஆல்ரெடி அமித்ஷா கிட்ட தேர்தல் வியூகத்தில் தோத்துட்டாருன்னு தான் நான் பார்க்குறேன். எடப்பாடி பழனிசாமி எப்பா ஐயோ அம்மா அப்படின்னு தப்பிச்சு ஓடி வந்தார் பிஜேபி கூட்டணி வந்து, எப்பா என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்தவரை திருப்பி லாபகரமாக திருப்பி மறுபடியும் உள்ளே கூப்பிட்டு போட்டாங்கல்ல கூட்டணியில். அது அவங்களோட ஒரு ஒரு அரசியல் வியூகம் தானே. இவ்வளோ வியூக அமைப்பாளரை கூட வச்சிருக்கிறீங்க, இது போதாதுக்கு ஆதவ அர்ஜுனா வேற வச்சிருக்கிறீங்க, அவரு பிரசாந்த் கிஷோர் வேற கூப்பிட்டு வந்தார், அது இல்லாமல் 3-4 பேர் வச்சிருக்கிறீங்க, இவ்வளோ இளைஞர் பட்டாளம் இருந்துட்டு. அதாவதுங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கடைசியில் பார்த்துக்கலாங்கன்னு. இன்னமும் சொல்கிறேன், கிராமப்புறங்கள் தான் முதலமைச்சர் யாருன்றதை தீர்மானம் பண்ணுறது. கிராமப்புறங்களில் தேர்தலில் வந்து ரெட்டலை உதயசூரியன் தான் மக்களுக்கு தெரியுது. விஜய் அவர்களுக்கு விஜய் தெரியும், விஜய் சின்னம் என்னன்னு தெரியணும். சின்னத்தை கொடுக்க லேட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? பிரச்சனை இருக்குது. வேட்பாளர்னு ஒருத்தர் நிறுத்துவார், அவன் பார்த்தா அன்னைக்கு காலைல போய்ட்டு உதயநிதி ஸ்டாலின் படம் போட்டு திசை நோக்கி வணங்குறேன்னு சொல்லிட்டு கட்சியில் சேர்ந்துருவாப்புல. இல்லைனா வந்து எங்கள் அண்ணா ஓபிஎஸும் டிடிவியும் ஒன்றாயிட்டாங்க, கூட எடப்பாடியாரும் சேர்ந்துக்கிட்டாரு, அதனால் திருப்பி ரெட்டலைக்கு தான் அப்படின்ட்டு அவங்க ஒருத்தர் போய் சேர்ந்துருவாங்க. இதெல்லாம் நடக்கும். அவங்களுக்கு வந்து அந்த யூனிட் இருக்குது, பூத்துன்னு சொல்லி பேசுவாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு கணக்கு இருக்குது. 1500 ஓட்டுன்னா அந்த 1500 ஓட்டை, அந்த 1500 ஓட்டில் எது தலைக்கட்டு, யார் சொன்னால் கேட்பாங்க. ஒரு சில ஊர்லலாம் உள்ளேயே விட மாட்டாங்க. நீங்கள் எந்த கட்சி வேணா இருங்க, என்ன செய்வீங்க பூத்துக்கு, என்ன செய்வீங்க மாரியம்மன் திருவிழாவுக்கு, என்ன செய்வீங்க மக்களுக்குன்னுவாங்க. இதெல்லாம் எப்போ இறங்க போகிறார் இவர்? இப்போ சீமான் அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணுறாரு, கிண்டல் பண்ணுறாரு, நகலாண்டி பண்ணுறாருன்னா அதற்கு பின்னாடி ஒரு உண்மை இருக்க தானே செய்யுது. இவரு இந்த இவர் கங்கை கொண்ட சோழபுரம் வராரு மோடி. இப்போ தான் மனுஷன் நிம்மதியாக வராரு, ஏன்னா கருப்பு பலூன் யாரும் விடுறது இல்லைன்னு. முந்த காலத்துலலாம் இப்படி பார்த்து ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டுக்கு மேலே கருப்பு பலூன் போடுற மாதிரிலாம் இந்தியா டுடே அப்புறம் ஆங்கில பத்திரிகைலாம் கார்ட்டூன் போட்டாங்க. அப்படி இருந்த ஒரு மாநிலத்தில் இப்போ தான் ஏதோ வராரு, ராஜேந்திர சோழன் ஏதோ அவருக்கு தெரிஞ்சது பண்ணுறாரு. அதில் போயிட்டு நீங்கள்லாம் செய்யலை, அதனால தான் அவங்க வந்து செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்த அறிக்கையெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது, மக்களுக்கு புரியுற. ஏன் பரந்தூர் போய் பார்க்கலாம்ல, பரந்தூர் பற்றி பேசினார், போகலாமே. மேல்மா செய்யார் சிப்காட்டு போராட்டம், மக்கள் வந்துட்டு விவசாய நிலத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க. நம்ம பேசுறது எல்லாமே மக்களோட பிரச்சனை. ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறாரு இவர் செயல்படுறாருன்னா, பொழுதுக்கும் திமுகவை திட்டா சரி, திமுகவை திட்டினா அதுக்கு எவ்வளோ ஓட்டு வருமோ அவ்வளோதான் வரும். உங்களை ஏற்றுக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? அதான் சீமான் கேட்குறாரு. இவ்வளோ பேசி இவ்வளோ போராட்டத்தில் கலந்து இவ்வளோ விஷயம் புரிய வச்சே சீமானை 8 விழுக்காடு தான் ஏற்றுக்கிறாங்க. அவ்வளோ இருக்குது பேக்கப். இப்போ விஜய் வராரு, ஆனால் விஜய் வந்து என்னென்னா அந்த வளர்ச்சி வேகமாக இருக்கும் அப்படின்றது நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. விஜய்க்கு வாக்கு அதிகமாக இருக்குன்றதும் சீமான் அவர்களோட கூட போகுன்ற மாதிரி அந்த கருத்துக்கள்லாம் இருக்குது. அந்த கருத்துக்களில் அதை உடைக்கிற வேலையை தான் இப்போ விஜய்க்கு வந்து இந்த சீமான் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காரு, விஜய் எதிர்ப்பு. அதனால தான் அந்த கோவம், அது வந்து ஒரு ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு கோவம். பட் அது உள்ளேருந்து வருது. அது வந்து பயத்தின் எதிரொலியாக இருக்கலாம், இல்லை வியூகத்தின் எதிரொலியாக இருக்கலாம். இப்போ விட்டா திருப்பி பிடிக்க முடியாது. இதில் ஒரு விஷயம் யோசிங்க. இப்போ இவர் வந்து என்னை பொறுத்தவரையிலும் இபிஎஸ் வந்து முன்னாடி இருக்கார் லீடிங்கில் பிரச்சாரத்தில். ஏன்னா கிட்டத்தட்ட 90 தொகுதி சுற்றிட்டார்.
மக்களை போய் பார்க்குறாப்புல. சரிங்க, நீங்கள் எந்த தொகுதினா போங்க, ஊருக்கு போங்க, போயிட்டு அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க, அரசியல் எப்படி இருக்குன்னு கேளுங்க. பத்திரிகையாளராக நம்மளை வந்து ஒரு மாதிரி இப்படி மேலே கீழே பார்ப்பாங்க. அந்த அரசியல்வாதி மேலே இருக்கிற கோவத்தை நம்மக்கிட்ட காட்டுவாங்க ஜனங்க. அதுக்கு அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்காருன்னா, இந்த பக்கமே வரல, எட்டி பார்க்கவே இல்லை, ஜெயிச்சதோடு போனது. எல்லா தேர்தலையும் எல்லா கட்சியும் ஆட்சியில் இருக்கும்போது இந்த பதில் வரும். ரைட்டுங்களா? அப்படி இருக்கும்போது விஜய் வந்து போய் மக்களை சந்திக்கும். மக்களையே சந்திக்காமல் பனையூரில் எத்தனை பேரை 10 10 கூப்பிட்டு பார்ப்பீங்க? எவ்வளோ பேர் பனையூர் கொல்லும்? ஆனால் தேர்தல் நேரத்தில் விஜய் போகிறாரு வச்சுக்கோங்க, அவரும் ஒரு பஸ் எடுத்து இல்லை ஒரு ஆட்டோ எடுத்து ஏதோ ஒன்று போகிறாரு, இல்லை ஹெலிகாப்டர்லேயே போகிறாரு. விஜயோட கிராஃப் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். அது ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும்போது என்னென்னா, சீமான் அவர்களோட வேகமாக வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அரசியல் அந்த திறனாய்வு, அந்த கூர்மை வந்து சீமானுக்கு ஜாஸ்தி. இது என்னோட தனிப்பட்ட கருத்து, நான் புரிஞ்சுக்கிறேன். அது இப்போவே உஷாராக என்ன பண்ணுறாரு, பிரச்சாரத்துக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டா தம்பி ஃபாஸ்ட்டாக வளருவாப்புல, இதோ போடுற எண்டு காடு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்து இந்த மாதிரி அந்த அணில் குஞ்சு டைலாக்கு, நாங்கள் போராட்டம், புலிகோணம், போர்க்குணம், அப்படி இந்த வார்த்தைகள் இதெல்லாம் விஜய்க்கு ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி பேசுறது, இந்த மாதிரி நுண்ணிய அரசியல். இன்னொன்று, சீமான் அவர்கள் வந்து ஒரு 10-15 வருஷத்தில் நிறைய பேர் மாவட்ட செயலராக இருந்திருப்பாங்க, விட்டு போயிருப்பாங்க, குற்றச்சாட்டு சொல்லியிருப்பாங்க. அவர் ஒரு சில விஷயங்கள் தோற்றுருப்பார், ஒரு சில விஷயங்கள் கற்றுருப்பார். அந்த அனுபவம்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் எத்தி இப்போ விஜய் மேலே தூக்கி போடுவார். இப்போ என்னன்னா, 1-2ல் அதிமுக திமுக சண்டை நடக்குது, 3-4ல் விஜய்க்கும் சீமானுக்கும் சண்டை நடக்குது. இதுதான் இப்படி நான் என்னோட பார்வையில் நான் இந்த பேட்டர்ன் எப்படி பார்க்குறேன். வழக்கமாக யார் ஆளுகிற ஆட்சியாக வர்றதுன்னு தான் தேர்தல் நடக்கும். இந்த தேர்தல் ரொம்ப விசேஷமாக இருக்கும். நமக்கு இந்த மாதிரி நிறைய தரவுகள், நிறைய நகைச்சுவையான வீடியோஸ்லாம் நிறைய வரும். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.